ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி மீண்டும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான டிஷ்ஷு. இது மத்தியானம் லஞ்சுக்கு இல்லைனா ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் போகக்கூடிய ஒரு சாம்பார் சாதம். ஏற்கனவே நம்ம பிசிபெலாபாத் பண்ணினோம். பிசிபெலாபாத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய வேரியேஷன் உண்டு. பிசிபெலாபாத்தில் எந்த விதமான காய்கறியும் கிடையாது. ஆனால் இந்த சாம்பார் சாதத்தில் எல்லா விதமான காய்கறியும் போட்டு செய்யக்கூடிய ஒரு சாம்பார் சாதம். இது எப்படி பண்ணியிருக்கேன்னா ஒரு 3 ஸ்டேஜை நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக. ஸோ சாதத்தை தனியாக வடித்து, சாதமும் பருப்பும் தனியாக வடித்து வச்சுட்டு இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான ஒரு சாம்பார் பவுடர் அது தனியாக வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் காய்கள் எல்லாம் வேக வச்சு புளி தண்ணி விட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி. ஸோ வாங்க இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கிச்சனில் போய் பார்க்கலாம். ஸ்டேஜ் 1 நான் சொன்ன மாதிரி நான் இப்போ சாதம் குக்கரில் வேக வச்சுருக்கேன். இது என்னோடய மெஷர்மெண்ட் கப்பு ரைஸ். இந்த கப்பில் 1.25 நான் அரிசி எடுத்திருக்கேன். 1/4 பங்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இன்னொரு 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஆக மொத்தம் 3 கப்பு. 1.25 கப்பு அரிசி, அதை 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு இதில் 3 பங்கு தண்ணி 9 தண்ணி இதில் விட்டு இந்த மாதிரி வடித்து வச்சுருக்கேன். இது நல்லா ஸ்மாஷி கன்சிஸ்டன்சி இப்போ தயாராக இருக்குது. ஸோ இந்த சாதம் இப்போது தயார். சாதம் அப்படியே ரெடியாக இருக்கட்டும். அடுத்தது என்னென்னு பார்ப்போம். ஸ்டேஜ் 1 நான் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டேஜ் 2க்கு அந்த சாம்பார் பொடி அரைக்கிறதுக்காக ஒரு கடாயை ஆன் பண்ணுறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் அதை சுடட்டும். கடாய் சுட்டுருக்கு. நான் மொத்தம் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சுடட்டும். நம்ம விட்டு எண்ணெய் சுட்டுடுத்து. இது என்னோடய மெஷர்மெண்ட் ஸ்பூனு. இதில் தான் நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்க்க போகிறேன். இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்படியே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 15-20 மிளகு, ஒரு பிஞ்ச் ஜீரகம், ஒரு பிஞ்ச் வெந்தயம். இது கூடவே 3 டீஸ்பூன் தனியாத்தூள், இதை ஸ்லோ ஃப்ளேமில் பொன்னிறமாக வறுத்துக்கணும். நான் பண்ணக்கூடிய இந்த சாம்பார் சாதம் நிச்சயமாக ஒரு 6லேருந்து 8 பேர் நிச்சயமாக சாப்பிட்லாம். பொதுவாகவே நான் செய்யக்கூடிய டிஷ் எல்லாமே 5 பேர் 6 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் நான் செய்கிறேன். என்னோடய இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா டு சர்வ் ஃபார் 6 people மினிமம். ஸோ இந்த சாம்பார் சாதமும் நிச்சயமாக நல்லா 6 பேர் சாப்பிடலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சிறு துண்டு பட்டையும் ஒரு 3 லவங்கமும் சேர்க்குறேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசா. சும்மா மைல்டு ஃப்ளேவருக்காக தான், நிறைய போட்டுறாரு. மூணே 3 லவங்கம், ஒரு சிறு துண்டு பட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசா. நம்ம போட்ட பருப்பெல்லாம் 3/4 திட்டத்துக்கு செவந்திருக்கு. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு 8 நீட்டு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். அது கூடவே இந்த பேடிகை சில்லின்றதை ஒரு 4 போட்டிருக்கேன் கலரிங்காக. ஸோ இதை இதில் அப்படியே சேர்த்துடணும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸ்லோ ஃப்ளேமில் தான் வறுத்துட்டுருக்கேன். அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வருங்க. இந்த மிளகா வத்தல் நல்லா வறுபடட்டும். கிறிஸ்ப் ஆகிடும் மிளகா வத்தல். இந்த ஸ்டேஜில் நான் இந்த டீஸ்பூன் கணக்கில் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய்,
அந்த 2 ஸ்பூன் தேங்காயும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நான் இந்த சூட்டிலேயே அந்த தேங்காய் வந்து வறுபட்டுரும். இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு இதை நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த சூட்டில் இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இது வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு ஃபைன் பவுடராக, அதாவது ரொம்ப ஃபைன் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு பொடியாக அரைச்சிப்போம். ரொம்ப ஃபைனாக இருக்க வேண்டாம், ரொம்ப குறன்னு இருக்க வேண்டாம், ரெண்டுக்கும் மீடியமாக இருக்கிற மாதிரி இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுப்போம். அரைச்சி வச்சுட்டு அடுத்தது என்னென்னு பார்ப்போம். இப்போ இது ரூம் டெம்பரேச்சர் வச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த சாம்பார் சாதத்துக்கு சாம்பார் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் சுடட்டும். இப்போ நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெயும் ஒரு 3 டீஸ்பூன் நெய்யும் சேர்க்கப்படும். இது சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெயும் நெய்யும் நல்லா சுட்டெடுத்து நான் இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்கிறேன். கடுகும் ஜீரகமும் நல்லா பொரியட்டும். இப்போது ஸ்டவ்வை வந்து நான் கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஆகிட்டேன், சிம் ஆகிட்டேன். நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகாயும் 2 காஞ்ச மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்தேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இங்கே வந்து நான் ஒரு 20-25 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்தேன். அதே மாதிரி ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயம் ஒன்று க்யூப்ஸாக கட் பண்ணதையும் இதில் சேர்த்துருங்க. இப்போது ஸ்டவ்வை பெருசாக்கிடுங்க. நான் இதுலேயே வந்து ஒரே ஒரு ரெட் கேப்சிகம், அதை வந்து அதுவும் க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அந்த ரெட் கேப்சிகமும் சேர்த்துறேன். இப்போ இந்த வெங்காயமும் இந்த குடமிளகாயும் ஒரு 3/4 பதத்து வேகட்டும். இதுலேயே நான் ஒரு முந்திரி பருப்பு ஒரு 10 வச்சுருக்கேன். அந்த முந்திரி பருப்பை சேர்த்துட்றேன். இது கூடவே வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை, இதை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 hour. அதையும் இதில் சேர்த்தேன். நம்ம போட்ட வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், குடமிளகாய் 3/4 பதத்துக்கு வந்திருக்கு. நான் இங்கே வந்து ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி, அதுவும் க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்துறேன். தக்காளி சேர்த்த கையோட ஒரு சின்ன ஸ்பூனோட டீப் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் இந்த தக்காளியும்
நம்ம இந்த எண்ணெய் நெய்யில் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய்களை சேர்ப்போம். நான் வந்து இங்கே வந்து ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காய், ஒரு 2 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, அரை பத்தை பூசணிக்காய், ஒரு அரை பத்தை வந்து மஞ்சள் பூசணிக்காய், ஒரே ஒரு கேரட்டு, ஒரு 10 பீன்ஸ், இதெல்லாம் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10 அவரைக்காய் எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன். இந்த நறுக்கின காயை தண்ணியை ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் இப்போ நான் இதில் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்ல ஒரு ஃபைன் மிக்ஸ். ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து இந்த மறுபடியும் இந்த எண்ணெயிலையும் நெய்லையும் இந்த காயெல்லாம் கொஞ்ச நேரம் வறுபடட்டும். நம்ம இந்த காயெல்லாம் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இந்த எண்ணெயிலையும் நெய்லையுமே நான் கொஞ்சம் வதக்கியிருக்கேன். வதக்கிட்டு நான் இப்போது இந்த காய்க்கு தேவையான உப்பு, உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கிளறிட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு இந்த காயெல்லாம் நல்லா முதல்ல வேக விட்டு இந்த தண்ணியில் இந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும். நிச்சயமாக 5 to 7 மினிட்ஸ் ஆகும். ஒரு மூடி போட்டு இந்த காயை நல்லா வேக விடும். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு காய் வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேகட்டும். நம்ம போட்ட காய் ஒரு அரை பதத்துக்கு வெந்திருக்கு. நடுவில் ஒரு நிமிஷம் இதை எடுத்து மூடி எடுத்து இந்த மாதிரி ஒரு கலரி மறுபடியும் மூடி போட்டு இன்னொரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணும். நம்ம போட்டதுலேயே ஹார்டாக இருக்கிற காய் வந்து முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காய் வெந்துடுத்துனா எல்லா காயும் வெந்ததாக இருக்கும். முருங்கைக்காய் வெந்துடுத்து பாருங்க, ப்ரெஸ் பண்ணிங்கனாலே தெரியுதா? ஸோ முருங்கைக்காய் வெந்தாச்சு. ஸோ முருங்கைக்காய் வெந்ததுனால ஆல்மோஸ்ட் எல்லா காயும் வெந்தாச்சு. முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் வெந்துடுத்து. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளித்தண்ணி வந்து ஒரு 40 கிராம். அந்த புளித்தண்ணி சேர்த்துருக்கேன். புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரே ஒரு சின்ன கட்டி வெல்லம். புளித்தண்ணி நல்லா கொதிச்சு வரதுக்கு கொஞ்சமாக தண்ணி. இப்போது மறுபடியும் இந்த புளித்தண்ணியில் இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை போட்டு நம்ம வறுத்த பொடிக்கு, அந்த சாம்பார் பொடிக்கு தேவையான வறுத்தது வந்து இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுது. நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் எல்லாத்தையும். இதை வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் குறகுறன்னு இல்லாமல் அந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். நான் காட்டுறேன் எந்த மாதிரி பதம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு, இது ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் குறகுறன்னு இல்லாமல் ஒரு பதம். இந்த பதத்துக்கு இந்த பொடியை அரைச்சி எடுத்து வச்சுப்போம். ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சம் ஆற விட்டுரும். நம்ம புளித்தண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் காரத்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள்,
நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த சாம்பார் பொடி அது வந்து 1 2 3 நான் 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா உப்பும் இந்த பொடியும் இன்னும் கொஞ்சம் சேர்ப்பேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, நம்ம போட்ட காரப்பொடி, தனியாத்தூள், நம்மளோட ஸ்பெஷல் அந்த சாம்பார் பொடி போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு கொதி வந்துடுது. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுட்டு இங்கே நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன், அது கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க. உங்கள் கையில் கிடைக்கிற அளவுக்கு கொத்தமல்லி தூவிட்டு இதை வந்து நல்லா ஒரு ஃபைனாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாதம் வடிச்சிருக்கோம்ல அதில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துன்னு வரலாம். மொத்தமாக கலக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு வாங்க. அந்த சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கலந்துட்டு மிச்சம் வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு இல்லை நைட்டு கூட இன்னொரு வாட்டி சாதம் வடித்து சேர்த்துக்கலாம். சாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இப்போ நான் ஒரு சேர்த்துருக்கேன், சேர்த்து சாத்த கலக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம வடித்த சாதமும் குழம்பும் சரியாக இருக்கும். அதனால் நான் வந்து சாத்தை வந்து இந்த குழம்புல மிக்ஸ் அப்படியே சேர்த்துறேன், ஏன்னா கலக்கிறது ஈஸியாக இருக்கும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மைல்டாக ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் வந்து நான் ஆன் பண்ணியிருக்கேன், மைல்டாக சுட்டுன்னு இருக்கு. இந்த ஸ்டேஜில் இப்படி கலங்க, பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இது வந்து நல்லா அப்படியே சூடாக, இந்த சூடாக பரிமாறினா தான் இந்த சாம்பார் சாதத்தோட ஸ்பெஷாலிட்டி. ஆறிப்போனால் நல்லா இருக்காது. அதனால் எல்லாம் நல்லா ஒரு பக்கம் இந்த சாம்பாரும் பருப்பும் சாதமும் வேக வச்ச சாதமும் நல்லா ஒன்றுக்கு ஒன்று கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே சூட்லேயே வைங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட சாம்பார் சாதம் தயார். நம்மளோட சாம்பார் சாதம் பாருங்கள் எந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். அந்த கலரே பாருங்கள் பிரமாதமாக இருக்குது பாருங்கள். ஸோ நான் என்ன மாதிரி மெஷர்மெண்ட் போட்டு செஞ்சேனோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. முதல்ல சாதத்தை வடித்து வச்சுட்டு நான் பண்ண மாதிரி வறுத்து பொடிகளை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காயை வேக வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். எனக்கு கிடைச்ச அதே எக்ஸலண்ட் ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் சாம்பார் சாதம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய சாம்பார் சாதத்தை வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளோட பேஜில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மன் signing off from Laksh Bhojan.